இனிப்பு லட்டு, பாத்தியின் இனிப்பு லட்டு, கிராண்ட்மா ஸ்வீட் லட்டு. சூரியன் மெதுவாக எழுந்தபோது தாமரை தன் பாட்டி மீனாட்சியின் வீட்டிற்குச் சென்றாள். அவளுக்கு பாட்டியின் வீடு எப்போதும் ஒரு மாயாஜால உலகம் போல தோன்றும். பாட்டி மீனாட்சி வாசலில் புன்னகையுடன் நின்றிருந்தார். "வா என் செல்லம்" என்று அவளை அன்புடன் வரவேற்றார். "இன்று என்ன செய்யப் போகிறோம்?" என்று தாமரை ஆவலுடன் கேட்டாள். பாட்டி ஒரு பெரிய கிண்ணத்தையும் சில இனிப்பு பொருட்களையும் காட்டினார். "இன்று நாம் லட்டு செய்யப் போகிறோம்" என்றார். முதலில் பாட்டி பருப்பு மாவை வறுத்து அதன் இனிமையான வாசனையால் சமையலறை நிரம்பியது. தாமரை அந்த வாசனையை ஆழமாக சுவாசித்தாள். பிறகு சர்க்கரை பாகு தயாரிக்கும் நேரம் வந்தது. பாட்டி சர்க்கரையை தண்ணீரில் கரைத்து அது பளபளப்பான பாகாக மாறுவதை காட்டினார். தாமரைக்கு மாவை உருண்டைகளாக உருட்டுவது மிகவும் பிடித்திருந்தது. அவளுடைய சிறிய கைகள் மெதுவாகவும் கவனமாகவும் உருண்டைகளை உருவாக்கின. சில உருண்டைகள் கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் பாட்டி மீனாட்சி அவளை பாராட்டினார். "மிகவும் நன்றாகச் செய்தாய் என் குட்டி சமையல்காரி" என்றார். இறுதியாக அழகான சுவையான லட்டுக்கள் தயாராக இருந்தன. அவை ஒரு தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தங்க நிறத்தில் ஜொலித்தன. தாமரையும் பாட்டியும் ஒரு லட்டுவை எடுத்துச் சுவைத்தார்கள். இனிப்பு அவர்களின் வாயில் கரைந்தது. அது அவர்களின் அன்பைப் போலவே இனிமையாக இருந்தது. அன்று தாமரை லட்டு செய்ய கற்றுக்கொண்டாள். ஆனால் அதையும் விட முக்கியமாக அவள் பாட்டியுடன் ஒரு அழகான நினைவை உருவாக்கினாள்.